தொடர்ந்து நெகேமியா 4:11 நாம் பார்க்கின்றோம். எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும், இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்கள் இடத்துக்கு வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். மீண்டும் மீண்டுமாக சத்துருக்கள் இப்படியாக தேவனுடைய நகரம் கட்டப்படுவதற்கு விரோதமாக வருவதனுடைய காரணம் என்னவென்றால், அந்த இஸ்ரவேலர் ஜனங்கள் அந்த எருசலேமிலே வந்து அவர்கள் வாசம் பண்ண வேண்டும். அந்த பெத்லெகேமிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். அவர் இரட்சகராக இந்த உலகத்திலே வந்து சாத்தானுடைய தலையை நசுக்க வேண்டும். ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் என்று சொல்லி சாத்தானுக்கு, பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாபத்தை சாத்தான் அறிந்திருக்கிறபடியினாலே, தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே அவன் மிகுந்த ஆக்ரோஷமாக தேவ ஜனங்களை, அவர்கள் தேவ நகரத்தை அவன் தாக்குவதற்கு முயன்று கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆதியிலிருந்து நாம் வரிசையாக வேதாகமத்தை நாம் பார்த்தோமானால், இயேசு கிறிஸ்து இரட்சகராக இந்த உலகத்திலே வந்து மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக இந்த இஸ்ரவேலரை, யூத கோத்திரங்களை அந்த சாத்தானுடைய மக்கள் அதிகமாக எதிர்த்து போராடுகிறதை இன்றைக்கு வரைக்கும் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். எனவே தான் அவர்கள் 10 விசை வந்து சொல்கிறாங்க, உங்களை கொன்று போட போகிறாங்க, நீங்கள் எல்லாரும் அழிய போகிறீங்க என்ற ஒரு பயமுறுத்தலை கொடுத்து கொண்டே இருக்கிறான். வல்லமையான தீர்க்கதரிசியாக எலியாவும் கூட கர்மேலிலே அக்கினியை வானத்திலிருந்து வரவழைத்து அவ்வளவு ஒரு மகிமையான அற்புதத்தை நடத்தி காண்பித்தவன் யேசபேல் ராணி தன்னை கொன்று விடுவாள் என்று பயந்து அவன் ஒழிகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இவ்விதமான பயமுறுத்தல்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிறவர்களுக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். அடுத்த பல இடங்களிலிருந்து வந்து அப்படிப்பட்ட பயமுறுத்துகிற வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை நம்மை குறித்தும் கூட, தேவ பிள்ளைகளை குறித்தும் கூட அநேக இடங்களிலே அநேகர் நம்மை தவறாக சொல்லி நம் மீது குற்றம் சாட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை கைவிடுவதில்லை.